ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ. பஹல்காம் தாக்குதலை தொடர்ந்து இந்தியா பாகிஸ்தான் இடையே போர் உருவாகும் சூழல் ஏற்பட்டுள்ள நிலையில் எல்லை தாண்டி சென்றதாக இந்திய வீரர் ஒருவரை பாகிஸ்தான் ராணுவம் கைது செய்திருப்பது பதற்றத்தை மேலும் அதிகரித்துள்ளது. ஜம்மு காஷ்மீரின் பஹல்காம் என்ற சுற்றுலாத்தல பகுதியில் இந்திய ராணுவத்தினர் போன்று வந்த பயங்கரவாதிகள் திடீர் துப்பாக்கி சூடு நடத்தினர். இதில் இந்தியர்கள் 26 பேர் படுகொலை செய்யப்பட்டனர். இந்த துயர சம்பவம் ஒட்டுமொத்த நாட்டையும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியது. பாகிஸ்தானைச் சேர்ந்த TRF பயங்கரவாத அமைப்பு இதற்கு பொறுப்பேற்ற நிலையில் பாகிஸ்தானுக்கு எதிரான நடவடிக்கைகளை இந்தியா மேற்கொண்டு வருகிறது. இதற்கு பதிலடியாக பாகிஸ்தானும் இந்தியர்களுக்கு விசா ரத்து, சிம்லா ஒப்பந்தம் ரத்து போன்ற விஷயங்களை கையில் எடுத்து உள்ளது. இரு நாடுகளுக்கும் ஏவுகணை சோதனை நடத்துவது என எல்லைகள் பதற்றமாக காணப்படுகிறது. தற்போது உள்ள சூழலில் இந்தியா பாகிஸ்தான் போர் உருவாக வாய்ப்பு உள்ளதாக கூறப்படுகிறது. இந்த பதற்றமான சூழலுக்கு மத்தியில் இந்திய எல்லை பாதுகாப்பு படை வீரர் ஒருவரை எல்லை தாண்டி வந்ததாக கூறி பாகிஸ்தான் ராணுவம் கைது செய்துள்ளது. கொல்கத்தாவைச் சேர்ந்தவரான இந்திய பாதுகாப்பு படை வீரர் PK சிங். இவர் பஞ்சாபின் ஃபெரோஸ்பூரில் பாகிஸ்தான் எல்லையில் 182வது பட்டாலியனில் பணியாற்றி வருகிறார். 17 ஆண்டுகளாக இந்திய ராணுவத்தில் பணியாற்றும் இவர் பணியில் இருந்தபோது வெயிலின் தாக்கம் அதிகமாக இருந்ததால் அங்கிருந்த விவசாயிகளுடன் இணைந்து ஓய்வெடுக்க நிழலில் அமர்வதற்காக சென்றிருந்தார். அப்போது தவறுதலாக பாகிஸ்தான் எல்லைக்குள் சென்றுள்ளார். இதை கண்காணித்த பாகிஸ்தான் ராணுவத்தினர் அவரை உடனடியாக கைது செய்தனர். இதுபோன்ற சம்பவங்கள் நடைபெறுவது முதல் முறை இல்லை என்றாலும் பஹல்காமில் தீவிரவாத தாக்குதலுக்கு பிறகு இந்தியா பாகிஸ்தான் இடையே போர் பதற்றம் அதிகரித்துள்ள சூழலில் நடந்திருப்பதுதான் தற்போது பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. இந்த நிலையில் PK சிங்கிடமிருந்து துப்பாக்கி, தோட்டாக்கள், வாக்கி டாக்கி மற்றும் தண்ணீர் பாட்டில்கள் உள்ளிட்டவற்றையும் பாகிஸ்தான் ராணுவத்தினர் பறிமுதல் செய்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. பாகிஸ்தான் வீரர்களிடம் பிடிபட்டுள்ள ராணுவ வீரரை பத்திரமாக மீட்க கொடி ஆலோசனைக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. கடந்த 2019ஆம் ஆண்டு பாகிஸ்தானுக்கு எதிரான போரில் விமானப்படை வீரர் அபிநந்தன் MiG-21 ரக விமானத்தில் பறந்து கொண்டிருந்த போது தவறுதலாக பாகிஸ்தான் எல்லைக்குள் நுழைந்தபோது அந்நாட்டு ராணுவம் அவரை சிறைபிடித்தது. பின்னர் அமைதி நடவடிக்கையாக வாகா எல்லையில் அபிநந்தனை இந்திய அதிகாரிகளிடம் பாகிஸ்தான் ஒப்படைத்தது. இந்த நிலையில் இந்தியா பாகிஸ்தான் இடையே உச்சகட்ட பதற்றம் நிலவும் நிலையில் பாகிஸ்தான் ராணுவத்தினரிடம் மீண்டும் இந்திய எல்லை பாதுகாப்பு படை வீரர் சிக்கியிருப்பது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ.